நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பணிகள் காரணமாக விண்ணப்பத்தை பரிசீலிக்கவில்லை என பார்த்திபன் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆணை. வணக்கம். நடிகர் பார்த்திபன் இருக்கார்ல, அவர் இல்லை நாயுடு அப்பாயி அப்படின்னு சொல்லாதான் புரியும். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் நாயுடு அப்பாயின்னு சொன்னாதான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தமிழருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் புரட்சியை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் இணையத்தில் வரிசையாக பதிவு போட்டே இருக்காங்க. பாருங்கள், பார்த்திபன் புரட்சியை பண்ணி விட்டார், கோர்ட்லேயே போய் அவருக்கான நீதியை வாங்கிட்டார். பாருங்கள், ஜட்ஜி தண்டபாணி அவர்கள் பார்த்திபனை பாராட்டி விட்டார். பார்த்திபன் இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பெரிய மனசு வேணும் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த திமுக காரங்கெல்லாம் இதை ஒரு பெருமையாக கொண்டாடிருந்தாங்க. பார்த்திபன் திருந்திட்டார், ஃபஸ்ட்டு சாதி வெறியில் போய் அங்கே நான் நாயிட்டார். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் அந்த சாதி எடுபடாது, எனக்கு திராவிட அரசியல் சாதிக்கு எதிரானதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய புரட்சியை பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ பறந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன வீடியோன்னு எட்டி பார்த்தா நம்ம அண்ணன் பார்த்திபன் சட்டையில் நோ கேஸ்ட்டு நோ ரிலீஜன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வேளச்சேரி இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸ் வட்டாட்சி ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காரு, எனக்கு சாதி இல்லை மதமும் இல்லை, எனக்கு சான்றிதழ் கொடுங்க கேட்டிருக்காரு. அவங்க இந்த வேலைக்குழு காரணமாக பக்கத்தில் சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய அங்கே வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேயும் போனால் கிடைக்கல. அப்போது நான் யார், நான் நடிகனில், நான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறேன், இதை ஒரு நியூஸ் ஆக்குறேன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு மனு போடுறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 1958 பிறந்தேங்க, ஆனால் எனக்கு பிறப்பு சர்டிஃபிகேட்டே நாங்கள் வாங்க கிடையாதுங்க. அப்போ என்ன, நான் பிறப்பு சர்டிஃபிகேட் இல்லாதவன். சரி, அடுத்து நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், ஆனால் எஸ்எஸ்எல்சிக்கு உண்டான அந்த ஒரு சான்றிதழ் இல்லை. மொத்தத்தில் நான் இந்து மத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சான்றிதழும் இல்லை, நான் நாயுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த கேஸ்ட்டுக்கு உண்டான சான்றிதழ் இல்லை, பிறப்பு சான்றிதழ் இல்லை, கல்வி சான்றிதழ் இல்லை. இப்போ எந்த சான்றிதழ் இல்லாமல் இருக்கேன் நான். அப்போ என்ன பண்ணுங்க, எனக்கு நோ கேஸ்ட்டு நோ ரிலீஜன் சொல்லி ஒரு சாதி சர்டிஃபிகேட் நீங்களாக கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, இந்த சாதி மதம் அதோட இனமுங்கிறார். எப்படி இது பிரிவினையை தூண்டும், பிரிவினை ஏற்படுத்துறது காரணமாக இருக்குமா? அப்படி பிரிவினை ஏற்படுத்துகிற காரணமாக இருக்கனால நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு முன் உதாரணமாக சாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இனம் பிரிவினை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் பண்ணி அண்ணன் என்னென்னா ஒரு அழகான உருண்டை பொம்மையாக இருப்பார் இல்லையா, அந்த உருண்டை பொம்மையில் தன்னை பெரிய அறிவாளி மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு, ஏன்னா பார்த்திபன் அம்பலப்பட்டு, அதான் சொல்லுவாங்கல்ல, முகத்தில் ஏன்னா கிழிஞ்சி அம்பலப்பட்டு அம்பலமாக நிற்கிறாரு பார்த்திபன். அது தெரிஞ்சது. மார்ச் மாதம் நம்ம எல்லாம் வீடியோ போட்டு பரபரப்பாக பேசியிருந்தோம். நம்ம அண்ணன் நேராக ஹைதராபாத்தில் பவன் கல்யாணுடைய படத்துடைய விழாவுக்கு போகிறாரு. அங்கே போனவர் என்ன வேணால் பேசியிருக்கலாம், ஆனால் என்ன பேசினேன் அப்படின்னா, நான் ஒரு நாயுடு அப்பாயி, என் பேர் அவர் சொல்கிறார், நான் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், நான் நாயுடு அப்பாயின்னு அவ்வளவு சாதி திமிரோட அவ்வளவு சாதி பெருமையோடு பேசுகிறார். இப்போது பறையர் வண்ணார் நாடார் கோணார் இப்படி சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மேடையில் பேசணும்னு வச்சுங்களேன், நம்மளை உடனே சாதி வெறி பிடிச்சவன் சீமான் அண்ணன் நாடார் அப்படிங்கிறத ரோஷினி நாடார்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஆமாடா, எங்கள் அப்பா என்னை பனையேறி தாண்டா படிக்க வச்சாங்கிறத ஒரு அன்லைனாக சொல்லியிருப்பார். வெளிப்படையாக தன்னை நாடான்னு சொல்லிக்க மாட்டார். ஆனால் அப்படி சொல்லவும் இருந்தாலே இவனுக்கெல்லாம் பாருங்கள் சாதி வெறி பிடிச்சி சீமான் அலையிறாரும்பாங்க. நாம் தமிழர் கட்சிங்க யாராவது வெளிப்படையாக நான் இந்த சாதிங்க அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ சாட்டை என்னன்னே சொல்லிட்டா, இல்லை அக்கா தாரிகா சல்மானே நான் தேவர் தான், அதான் ராவுத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க கட்டமைப்பாங்க, இவங்க சாதி வெறி அப்படி இப்படின்னு கட்டமைப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படிங்கிறவர் சாதி வெறி அப்பட்டமாக தெரியுதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் முழுக்க சாதி ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈவேரா தான் கடவுள். ஏன் கடவுள் ஈவேரா அப்படின்னா, கடந்து உள் செல்றவர் கடவுள். ஈவேரா பகுத்தறிவு இது பண்ணனால ஈவேரா பகுத்தறிவு கடவுள். ஈவேரா சொன்ன சாதி ஒழிப்பு தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு பேசுவாங்க. அங்கே போனால் நாயுடு காரு, நாயுடு அப்பாயி, நாயுடு தான், நானும் நாயுடு தான். எதுக்கு அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா, அந்த சாதி வெறியில் ஊறிடுவாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அந்த சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா பேசிட்டோம். தமிழ்நாட்டை தமிழர்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதி வச்சு தான். இங்கே தமிழ் சாதினாலே சண்டை போட்டுக்குவீங்களா, ஒரு பக்கம் பறையர்னா வன்னியரோட சண்டை போட்டுக்குவீங்க, இவங்களாம் திட்டமிட்டு அது என்ன, அது ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பேச முடியாது. அதே மாதிரி தேவரானா தேவர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அதனால் சாதி ஒழிக்கணும், சாதி இருக்குங்கிறது அது ஒழிச்சே ஆகணும், பெரியார் தான் அப்படிம்பானுங்க. பெரியார் எப்படி சாதி ஒழிச்சாருங்கிறது ஊருக்கே தெரியும். அந்த பெரியாருடைய பாஷைகளை பின்பற்றி பெரியார் என்னென்ன மோசடியை தமிழ் சமூகத்தை செஞ்சால் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணார், நம்மளுடைய குடியாலயத்தை அழிச்சு விட்டார். யார் தமிழ் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் திராவிடனாக மாற்றி
வந்தவன் போனவன்லாம் என்ன பண்ணுவான், நானும் தமிழன் தான் அப்படின்ட்டுக்குவான். ஏன்னா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 60 வருஷமாக இருக்கார். 1958 பிறந்திருக்காருன்னா 65 வருஷமாக இருக்கார். ஒரு இடத்துலையும் கூட தன்னை வந்து தமிழனாக சொல்லியிருக்கார் பல இடத்துல. ஆனால் தன்னை வந்து ஒரு நாயுடுவோ சொன்னதே இல்லை. ஆனால் அங்கே போனோடனே மட்டும் பார்த்தீங்களா, அந்த பூர்வீக ரத்தம் வந்து பாஞ்சிரும். எப்படி அண்ணனுக்கு அந்த சாதி வெறியிலையும் சாதி திமிர்களையும் பேசிவிட்டார். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் போட்டு அடித்தோடனே ஐயோ எனக்கு வந்து அந்த மாதிரி சிந்தனையில் இல்லை, அந்த 2 வார்த்தை வந்து நாயுடு அப்பாங்கிறத நான் வந்து சொல்லிக்கக்கூடாது, நான் வாய்ப்புக்காக வசதிக்காலாம் சொல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் மன்னிப்பு கேட்டு உட்காந்துருந்தார். அப்போ தான் சீமானவர் மேடையில் போய் கூட நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன், சீமான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வசனம்லாம் பேசியிருப்பார். இதான் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பார்த்திபன் வந்து அம்பலப்பட்டு போயிட்டார் தமிழ் சமூகத்தில். இதுக்கு மேலே பார்த்திபன் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம். சரிங்க சார், நீங்கள் சாதியில் மதம்னு வச்சுங்க சார், நாங்கள் வந்து நீங்கள் நல்லா இருங்க சார் அவ்வளோதான். அதாவது இவர் வந்து சாதி வெறி மனசில் இருக்குமா, சாதி வெறியோடு ஹைதராபாத்தில் பேசிடுவாராம். தமிழ்நாட்டில் வந்தோடனே அது அம்பலப்பட்ட உடனே இவர் போய் நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் வாங்குவாராம். சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே வீடியோ போட்டிருந்தேன். பாண்டேட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து தெலுங்கு, நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்தோம், இதே வார்த்தையை சொல்கிறாரு. ஆந்திராவிலேருந்து வந்தோம், தமிழ்நாட்டில் தங்கணும். ஆனால் பார்த்திபன் அவருடைய அப்பா என்ன பண்ணுவாராம், தெலுங்கில் தான் பேசணும்னு சொல்லுவாராம். வீட்டுக்குள்ளே வெளியே போனால் தமிழ் பேசு, ஆனால் வீட்டுக்குள்ளே தெலுங்கு தான் பேசும்பாராம். தெலுங்கில் பேசுனா அடிப்பாராம். அது சொன்னது நாளில் சாஸ் இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் தான் பாண்டேட்ட வந்து சொன்னார். அப்போ பாண்டே என்ன பண்ணுறாரு, அப்படியா நீங்கள் தெலுங்கா அப்படிங்கிறாரு. பாருங்கள், அந்த அளவுக்கு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருக்குது. பாண்டே மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கீங்க. அப்போது இதுதான் வந்து அங்கே கூடிய மேட்ரு. ஒட்டு மொத்தமாக அண்ணன் என்ன பண்ணி போயிட்டார் பார்த்திபண்ண, அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது நம்ம என்ன பண்ணி போடுவோம், நம்ம வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி போடுவோம் சொல்லி அவர் ஒரு பக்கம் வாங்கிட்டு தன்னை பெரிய ஆள் மாதிரி மாலைகளெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டார். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு வந்து, சரிப்பா இது ஒரு நல்ல முடிவாக இருக்குது, நீ வந்து உனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் கொடுக்க சொல்கிறேன், ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க, சூப்பர் மாசு பக்கா மாசு, இப்படி தான் வந்து எல்லோரும் சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவு. அது வந்து இயற்கை தானேங்க. இப்போ நானே போய் எனக்கு வந்து சாதி வேணாங்க மதம் வேணாங்க, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு இந்த மதத்தில் ஒரு மதத்தில் இருக்குன்னா இந்த மதத்தில் இருக்க பிடிக்க இல்லைங்க அப்படின்னா அது வந்து கோர்ட்டில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய ஒரு வேஷத்தை எப்படி அந்த வேஷம் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிறதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்திபனுடைய முகத்தில் கிழிஞ்சோடனே அவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இதை எடுத்து போட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்திபன் புரட்சி பண்ணி விட்டார் அப்படிங்கிறாங்க. சூப்பர் புரட்சிடா, இந்த மாதிரி ஒரு புரட்சியை என் வாழ்நாளில் இதுக்கு மேலே பார்ப்பனா என்னன்னே தெரியல. இடையில கூட அண்ணன் சீமான் அவர்களை திருமாவளவன் மேடையில் ஒரு லேடி வழக்கறிஞர், அவங்க பேர் ஏதோ கவிதாவோ என்னமோ வந்து வரும், சீமான் அவர்கள் ரொம்ப வந்து இழிவாக பேசியிருப்பாங்க. இது திருமாவளவனுடைய அந்த பிறந்தநாள் விழாவில் தலையில் பூவெல்லாம் கொட்டிட்டு அவங்களும் பார்த்தா இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவங்களும் தெலுங்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நோ சர்டிஃபிகேட் நோ கேஸ்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து வாங்கிட்டோம், யார் வேணால் வாங்கணும். அது வந்து பார்த்திபன் வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காருல்ல, அதை நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் அந்த பதிவு. இது கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.